வணக்கம் நேர்களே. வினா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி மற்றும் லண்டன் பயணத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 15,000 கோடி முதலீடை ஈர்த்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி. 17,000 பேருக்கான வேலை வாய்ப்பு. தமிழ்நாட்டிற்கான ஒரு முக்கியமான பயணமாக இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல எங்கே வெள்ளை அறிக்கை என்கிற ஒரு கேள்வி, இவ்வளவெல்லாம் முதலீடா என்கிற ஒரு கேலித்தனமான கேள்வியையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த பயணத்தின் மூலமாக முதலமைச்சர் சேர்க்கக்கூடிய சாதனை என்ன? தமிழ்நாட்டிற்கு எந்த அளவிற்கு பயன்படும்? விரிவாக நாம் வாதிய கிடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களை சந்தித்து நாம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எஸ் சார், எனக்கும் அதே மகிழ்ச்சி தான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் ஃபாரின் போயிட்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவரோட பயணம்? இது தமிழ்நாடு போன 5 வருஷமாகவே நல்ல வளர்ச்சி. 12% மேலே வளர்ச்சி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 12% வளர்ச்சி. இந்தியாவோட ரெட்டிப்பு. அதாவது இந்தியா 6.5%, இந்த வாட்டி 7%. தமிழ்நாடு 12%. அதாவது இந்தியா 1னா தமிழ்நாடு 2ங்கிற அளவில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்குது, growth இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா பாகிஸ்தான் ஜிடிபியோட தமிழ்நாடு ஜிடிபியை பெருசாகிடும். ஸோ இது முதல்ல இதை நீங்கள் ஒரு பயனாக தான் பார்க்கணும். இந்த வாட்டி மட்டும் 33 MOU கையெழுத்து போட்டிருக்காரு. 17 புது கம்பெனிகள் வருது. 10 கம்பெனி எக்ஸிஸ்டிங் இன்னும் பணம் போட்டிருக்காங்க. சுமார் ஒரு 15,000 16,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது நம்ம ஒரு செக்டர், மற்ற ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செக்டர் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஊர் அப்படி கிடையாது. நம்ம ஊர் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு ரொம்ப நாள் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரிஜினல் டெட்ராய்ட்டே இன்றைக்கி செத்து போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி மெட்ராஸில் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, நீங்கள் கார் இண்டஸ்ட்ரி அண்ட் மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான உபரி பாட்கள் மேக்ஸிமம் இங்கே தான் நடக்குது. நம்ம டிவிஎஸ், ராணே, முருகப்பா இவங்கெல்லாம் பண்ணுறது. பெரிய பெரிய கார் ஃபேக்ட்ரிங்க இருக்குது. ரெனால்ட்டு, ஹியூண்டாய், ஃபோர்டு இப்போ போனாலும் திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டாட்டாஸ் கூட ராணிப்பேட்டில் பண்ணியிருக்காங்க. வின்ஃபாஸ் டியூட்டுகோரினில் பண்ணுறேன்னு இருக்காங்க. டிவிஎஸ் ஹோசூரில் பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. கிரீவ்ஸ் காட்டன் இருக்குது, ஓலா இருக்குது. ஸோ நம்மளது ஒரு ஆட்டோமொபைல் மட்டும் இல்லை, சாஃப்ட்வேரில் நம்ம ஒரு பெங்களூருக்கு அப்புறம் சென்னை தான் சாஃப்ட்வேர் பவர் ஹவுஸு. அது தவிர நீங்கள் இதில் இல்லை, வெஸ்டர்ன் தமிழ்நாடு பக்கம் கொங்கு மண்டலம் போனீங்கன்னா டெக்ஸ்டைல் ஹப்பு, பின்னலாடையாக இருக்கட்டும், இல்லாட்டா ஹோம் ஃபர்னிஷிங்காக இருக்கட்டும், கோயம்புத்தூர் போனீங்கன்னா மோட்டார்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபுல்லாக டெவலப் ஆன ஒரு ஸ்டேட். இது வெறும் இப்போ பெங்களூர் பார்த்திங்கன்னா வெறும் ஐடி மட்டும்தான். இங்கே அப்படி கிடையாது. ஐடி தனியாக உண்டு. தோல் பிஸ்னஸ், ராணிப்பேட், வாணியம்பாடி அங்கே போனீங்கன்னா தோல் வியாபாரம், லேட்டஸ்ட்டாக இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே இருக்கிற ஊர் தமிழ்நாடு. இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ப்ராட் ஸ்வீப்பில் பரவலான வளர்ச்சியில் எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்கிறாரு. டச் பண்ண எலக்ட்ரிக் இப்போ நம்ம ஊரில் தான் முதல்ல பெரம்பூரில் லோக்கோமோட்டிவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த வந்தே பாரத்தோட இதுவும் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த பேசஞ்சர் இதுவும் வேனும். இப்போ இந்த புதுசாக மெட்ரோ இந்தியா ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் டோர் பண்ணுற கம்பெனியோட கூட டைப் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம நான் எதுக்கு இதை மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இது யாரும் இதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வரலாறுலேருந்தே இப்படி நம்ம எல்லா சைட்லேயும் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, அண்ட் இது எல்லா ஆட்சிக்காரங்களும் இதை புஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஆப்போசிஷன் சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. இது மாதிரி தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா இந்த 12% growthங்கிறது ஆளும் கட்சி சொல்கிறது. சரி, இது நம்ம சொல்கிறது இல்லை, இல்லை திமுக சொல்கிறது இல்லை, இல்லை தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் சொல்கிறது இல்லை. இது இவங்க சொல்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆய்வுப்படி 12% growth இருக்குது. ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நம்ம ஊரில் முதல்ல நோக்கியா ஃபோன் வந்தது, அந்த கம்பெனி ப்ராப்ளம் ஆச்சு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆப்பிள் திரும்பி வந்தாங்க.
ஆப்பிளோட பெரிய ஃபோன் ப்ரொடக்ஷனே தமிழ்நாட்டிலேருந்து தான் இருக்குது. ஓகே. ஹோசூர்லேருந்து இருக்குது. ஹோசூர் பக்கத்தில் டாட்டாஸ் வந்து ஒரு தனி ஊரே பண்ணுறதா பேசியிருக்கிறாங்க. டைட்டன் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. டைட்டனில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எம்ஜிஆர் காலத்துலேருந்து முதலீட்டு பண்ணி அந்த முதலீட்டை கம்மி பண்ணாமல் இன்னும் நம்ம ஈக்குவல் பங்குதாரராக இருக்கோம். நிறைய பேருக்கு இது தெரியாது. சரி. ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், எல்லா இடமும் பண்ணியிருக்கோம். அதனால் வெளிநாட்டில் போய் நீங்கள் சந்தித்து நம்ம ஊரில் இது இருக்குது, இங்கே இருக்கிற அப்போசிஷனுக்கே இது தெரியாத போது, அப்போசிஷனுக்கே தெரியல, அதாவது சீஃப் மினிஸ்டர் இருந்தவருக்கே இது தெரியலன்னா வெளியூருக்கு போய் நம்ம அந்த ஊரில் போய் நம்ம சொன்னால் தானே தெரியும். நிச்சயமா. இப்போ நீங்கள் சொல்கிற 2 விதமாக சொல்கிறீங்க. எல்லா துறையும் செக்டாரையும் வந்து கவனித்து கொண்டு வந்திருக்கிறாங்க, பரவலான வளர்ச்சி அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்க வைக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கம்பெனி கிட்ட அங்கே போய் நீங்கள் பேசுகிறீங்களா, ஏற்கனவே இருக்கிற கம்பெனி தான் திரும்ப வர்றாங்கன்றாங்க. சரி, அது தனியாக புது 15 புது கம்பெனி, 17 எக்ஸிஸ்டிங் கம்பெனி, 10 எக்ஸிஸ்டிங் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் இப்போ எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட முதலாளி அங்கே இருக்காருன்னா அவர் ஊருக்கு போயிருக்காங்க. அவர் அங்கே பார்த்து சந்திக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒருத்தர் நம்ம ஊருக்கு நல்ல நன்மை செஞ்சுருக்காரு, அவர் ஊருக்கு நம்ம போகிறோம், அவரை பார்க்காம முக்காடு போட்டு ஓடி வந்துடுவோமா? நிச்சயமா சார். இப்போ இதில் ஏற்கனவே புதுசாக வர கம்பெனிங்கிறத கடந்து ஏற்கனவே இருக்க கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எதெல்லாம் அவங்க ப்ளஸ்ஸாக பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்ல அரவிந்த் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஏன் இது முக்கியமாக நம்ம சொல்லணும்னா, அவர் வந்து ஜெய்ட்லிக்கு அட்வைசராக இருந்தவர். ஓகே சார். அருண் ஜெய்ட்லிக்கு அட்வைசராக இருந்தார். அவர் தமிழ்நாட்டுக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேப்பரே எழுதியிருக்காரு. அந்த பேப்பரில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வரவேற்கிறது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு கம்பெனிக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ ஃபோர்டு கம்பெனிக்கு குளோபலி ஒரு ப்ராப்ளம். அவங்க வந்து தாம்பரம்லேயே குஜராத்லேயே ஒரு ஃபேக்ட்ரியை காலி பண்ணணும். நம்மளுக்கு தான் தெரியும் குஜராத்னா வெள்ளை விட்டு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் நம்ம சிஎம் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, வேறு வழியில் எங்களுக்கு ஏதோ கட்டமாக இருக்குது, நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோன்னு. சுமூகமாக ஒர்க்கருக்கும் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்து எல்லாருக்கும் சுமூகமாக முடித்து அவங்க கரெக்டாக நம்ம வெளியே அமிச்சோம். இன்றைக்கி அந்த ஃபோர்டு என்ன திரும்பி இந்தியாவுக்கு வரச்ச நான் மெட்ராஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வரதை மட்டும் நம்ம பார்க்கல, ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுறோம். அவங்க வீட்டில் எங்களுக்கு ஒரு கஷ்டம், நாங்கள் போகிறோன்னா கூட அவங்க வெளியே அனுப்புறதுலையும் கரெக்டாக வெளியே அனுப்புகிறோம். நாளைக்கு திரும்பி அவன் இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவுக்கு வருவான். இது அரவிந்த் சுப்பிரமணியம் அழகாக ஒரு பேப்பர்லேயே எழுதியிருக்காரு. அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பேப்பர்லேயே எழுதியிருக்கிறாரு. எல்லா பிஸ்னஸும் எல்லா நேரத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பிஸ்னஸில் சில நேரத்தில் ப்ராப்ளம் வரலாம். இந்த ஃபோர்டு கதையை அவர் எழுதியிருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே சார். ஸோ இதுக்கு வந்து சமுதாயமாக வந்து எல்லாருக்கும் எல்லா நல்ல நேரத்துலையும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து கூலிக்கு ஆள் தேடுறது கிடையாது. உங்களுக்கு ஒரு ஸ்கில்டு மேன் பவர் வேணும். தமிழ்நாட்டில் வந்து 95% மேலே படித்தவங்க தான் இருக்காங்க. அதுவும் இளைஞர்லாம் ஆல்மோஸ்ட் 100% படித்தவங்க ஃபஸ்ட்டு. அண்டு ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பேர் நம்ம பல திட்டங்கள் இங்கே இப்போ இருக்கிற ஸ்டாலின் சார் பண்ணது, கலைஞர் பண்ணது, காமராஜ் காலத்துலேருந்து பண்ணதில் நம் படிப்புக்கு நம்ம ஊரில் எப்போதுமே ஒரு முக்கியத்துவம் உண்டு. 50களிலேயே மத்திய உணவு திட்டம் காமராஜ் கொண்டு வந்தார். அதை இவங்க வர வர வந்த சர்க்கார்லாம் அதை பெருசாக்கினாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே பெருசாக்கினார். அதை மற்ற கவர்மெண்ட்லாம் கண்டினியூ பண்ணாங்க. கலைஞர் வந்து அதில் முட்டை போட்டார், சத்துக்கு முட்டை போட்டார். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ என்ன பண்ணார், கார்த்தால உணவும் போட்டார். கார்த்தால போட்டால் என்னாச்சு, கார்த்தாலேயே ஃபுல் டைம் அட்டெண்டன்ஸ் ஸ்கூலுக்கு வரணும். அந்த லேடிஸுக்கு வீட்டில் வேலை கம்மி, அண்ட் வீட்டில் கட்டமாக இருந்தால் ஃபுல்லாக சாப்பாடு போட முடியாமல் இருக்கும். கட்டங்கத்தால காத்தால ஒரு சாப்பாடும் போட்டு அந்த லேடிஸ் பெண் குழந்தைங்களுக்கு அதிக சலுகை கொடுத்து, காலேஜில் படிக்கிறதுக்கும் சலுகை கொடுத்து, எப்படியாவது படித்து கொஞ்சம் முன்னேறணும்னு. ஒரு ஆண் படித்தா ஒன்றும் பெரிய வித்தியாசம், ஒரு லேடி பொண்ணு படிச்சிருச்சுன்னா அந்த குடும்பத்தையே தூக்கிடலாம் நம்ம. ஸோ அது மாதிரி பண்ணதுனால இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்ட்ரியிலலாம் லேடி ஒர்க்கர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ அதனால நம்ம வந்து டோட்டலாக எஜுகேஷனுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர், முக்கால்வாசி பேர் 10ஆம் கிளாஸாவது படிச்சிடுறாங்க. 12th பாஸ் பண்ணதில் 50% காலேஜுக்கு போகிறாங்க. அவ்வளோ தூரம் காலேஜ் இருக்குது. காலேஜில் படிக்கிறதுக்கு பல ஸ்கீம்கள் போட்டிருக்காரு. அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கொஞ்சம் கோச்சிங் கொடுத்தா ஐஐடி அது மாதிரி காலேஜுக்கு போகிறதுக்காக தனி கோச்சிங்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணது. நான் முதல்வனையும் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால ஒரு புது கம்பெனி வந்தால் அதுக்கு வேணுங்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, ரைட். அவன் ஏன் வரான் என்கிட்ட? உங்கள்கிட்ட ஸ்கில்டு லேபர் இருக்கான். இப்போ இவங்கெல்லாம் வந்து அன்ஸ்கில்டு லேபர் கிடையாது, செமி ஸ்கில்டு லேபருக்கு பார்க்கல, அவன் ஸ்கில்டு லேபர் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் படித்தவங்க, விஷயத்தை சீக்கிரமாக கிரகிச்சுப்பாங்க, தப்பி சீக்கிரமாக குரோ ஆவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு வயலன்ஸு வந்தே பல வருஷங்கள் ஆகுது. லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. ஒரு மாதிரி உடனே ஏதாவது எங்கேயாவது ஒன்று நடந்து எடுத்து இங்கே நடந்தது அங்கே நடந்ததுன்னு நம்ம இந்த மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு சொல்லலாம். பட் ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் தமிழ்நாட்டில் இருக்குது. பல பேர் வந்து அதை கலைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. மதுரையில் போய் இப்போ கலைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கூட மக்கள் அதுக்கு விலை போல. மக்களுக்கு என்ன வேணும், படிப்பு முக்கியம், வேலை முக்கியம் அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. அதனால தான் எல்லாரும் வராங்க இங்கே. இதில் 15,000 கோடி முதலீடு அப்படிங்கிறது நீங்கள் அவ்வளவு மார்க் தட்டிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, அது ரொம்ப வெரி ஃபியூ. தமிழ்நாட்டோட ஜிடிபியில் அது ஒன்றுமே கிடையாதுன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை நீங்கள் அதான் நான் சொன்னேன், பொருளாதாரம் தான் என்னன்னு ப. சிதம்பரம் சொல்லியிருந்தார். அது உண்மைதான். பிரதமருக்கு வந்து பொருளாதாரம் தெரியாது, அது பின்னாடி ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் கூட நம்ம எழுதிடலாம் அப்படின்னு அன்றைக்கே ப. சிதம்பரம் சொன்னார். இப்போ அவங்க டீமில் இருக்கிற ஒரே படித்த பொருளாதார மேதை வந்து சுப்பிரமணியம் சுவாமி. அவர் இப்போ இந்த பிரதமரை பற்றி என்ன சொல்கிறாரு நீங்களே பாருங்கள். ஆனால் பொருளாதாரம் பேசாதவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. இந்த 15,000 கோடி சும்மா போட்டு சரக்கு வாங்கி விற்கிற பணம் கிடையாது. சர்க்கார் லேண்டு கொடுக்குது, இவங்க மிஷினரி போடுறாங்க. 15,000 கோடிக்கு மிஷினரி போட்டால் அது வருஷத்துக்கு 1,00,000 கோடிக்கு வியாபாரம் நடக்கும். இது மிஷினரி, லேண்டு, ஃபேக்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த மிஷினரியை வச்சு 15,000 கோடி மிஷினை வச்சு நான் எவ்வளோ ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறேங்கிறது தான் முக்கியம். சரி, 15,000 கோடி இருந்தால் நான் 4 கார் ஃபேக்ட்ரியே கட்டிடலாம். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கார் தயாரிக்கிறேன், அந்த கார் எவ்வளோ தூரம் விற்பனை ஆகுதுங்கிறது தான் முக்கியமே தவிர இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா 15,000 கோடி போட்டு போட்டு காரை இறக்கி நான் முதல் இவ்வளோ காருன்னு நினச்சிக்கிறேன். அதான் நான் சொல்கிறேன்னே, பொருளாதாரம் தெரிஞ்சாதானே இதெல்லாம் பேச முடியும். யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கா? மற்ற கண்ட்ரிலேருந்து வர்றது வேற, யூரோப் கண்ட்ரி ஒரு மாநிலத்தில் முதலீடு பண்ணுறது. எல்லா ஊரும் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அமெரிக்காவோட நீங்கள் தானே கெடுத்து வச்சுருக்கீங்க, நம்மளா கெடுத்தோம். அதாவது ஒரு ஆளோட குடும்பம் ரிஃபைனரி ஓடணும், ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கி அவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திருப்பூர், ஈரோடு, கரூர் அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் வராத மாதிரி பண்ணிட்டீங்க. நாங்கள் போய் அமெரிக்காலையா பிஸ்னஸ் கேட்க முடியும்? இப்போ எந்த ஊரில் இப்போ நீங்கள் தானே போய் யூஓட அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டது தானே பிரதமர் அக்ரிமெண்ட் யூகேவோட போட்டால் அது ரொம்ப தொலைநோக்க பார்வை. எங்கள் சீஃப் மினிஸ்டர் போய் அங்கே 4 இன்வெஸ்டரை கூப்பிட்டு வந்தால் தப்பா? என்ன சார் நீங்கள் கிண்டல்? இல்லை, இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கொண்டு வந்தது காரணமே பிரதமர் நரேந்திர மோடி தான். ஏன்னா இந்தியாவை பற்றியான பிம்பத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்காங்க. என்ன பிம்பத்தை நீங்கள் என்ன பேப்பரை திறந்து பாருங்கள். நம்ம வந்து எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ட்ரம்ப்பு இவரும் பேசிக்காமல் இப்போ நியூயார்க் டைம்ஸில் போன மாதம் ஒரு பெரிய கட்டுரை வந்தது. அந்த கட்டுரையை வந்து முன்னாள் UN சீஃபாக இருந்த கண்ணனும் அதை ரெஃபர் பண்ணுறாரு. அவர் வந்து கனடாவில் ஒரு G7 மீட்டிங் நடக்குது, அதுலேருந்து திரும்பி வராரு. அந்த திரும்பி வரும்போது பிரதமர் மோடிக்கு அவர் ஃபோன் போடுறாரு, ட்ரம்ப் ஃபோன் போடுறாரு. இதெல்லாம் நியூயார்க் டைம்ஸில் 12 பேர் கூட இருந்தவங்க கேட்ட செய்தி. ஃபோன் போட்டோன்னே இது மாதிரி சீஸ்ஃபயர் நான் பண்ணி வச்சேன், உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்ததை நான் நிறுத்தி வச்சேன்னு. பிரதமர் அதை பற்றி பேசாமையே கடந்து போகிறாரு. அடுத்த வாட்டி என்ன சொல்கிறாரு, இதுக்காக பாகிஸ்தான்காரங்க எனக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்னு சிபாரிசு செஞ்சுருக்காங்கங்கிறாரு. அதையும் இவர் கடந்து போகிறாரு. அந்த கோவத்தில் தான் அவர் இன்றைக்கி 25 50% டேக்ஸ் போட்டிருக்கிறாரு. இப்போ அது வந்து ரஷ்யன் ஆயிலுக்காக டேக்ஸ் போட்டிருக்கிறாரு. இப்போ சவுந்தர அம்மையாரை நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குடும்பம் வந்து 3,000 கோடி 4,000 கோடி செலவழித்து கல்யாணம் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியா ஃபுல்லாக 100 ரூபாய்க்கு 102 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் போட்டுட்டு அவங்க கம்மியாக ரஷ்யன் ஆயில் வாங்கி வெளிநாட்டில் விற்று லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இந்தியா ஃபுல்லாக பெட்ரோல் 100 ரூபா 102 ரூபா போடுறத விடுங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு அவங்களுக்கு இந்த சீசனே போயிடுச்சுல்ல.
இப்போ வந்தால் தான், இப்போ ஆர்டர் இருந்தால் தான் அவங்களால வந்து டிசம்பர் மாதத்தில் ஆர்டரை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஈரோடு பக்கத்தில் பள்ளிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, ட்வின் சிட்டி. அது ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன பசங்க வானுங்க மில் போட்டு வச்சுருக்குறாங்க. நார்மல் மில்லு வந்து துணி ஃபைபரால் மேன்மேட் ஃபைபரால் பண்ணுறது, இவங்க நேச்சுரல் ஃபைபரால் பண்ணுறது. இவங்க வுட் ரிலேட்டட்லேருந்து பல்ப்லேருந்து பண்ணுறது. அது இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு கம்பெனி தான் அதுக்கு இங்கே பல்ப்பு வச்சுருக்காங்க. ஐயா, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து இவங்க சைனாலேருந்து இறக்குமதி பண்ணால் விலை கம்மி. ஆனால் அதோ குவாலிட்டி சரியில்லை, குவாலிட்டி கண்ட்ரோல் போட்டு இவங்க சைனாலேருந்து இறக்குமதி பண்ண முடியாது. வாங்கினா இந்த முதலாளிகிட்ட தான் வாங்கணும், அவன் சொல்கிறது தான் ரேட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்லுவாங்களா? ஓகே, இப்போ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா இல்லை நார்த் இந்தியா அப்படிங்கிற பார்வை வந்து வச்சிருக்கிறாங்களா? ஏன் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க தமிழ்நாடு உட்பட? ஏன்னா தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, படித்தவங்க இருக்காங்க, ஸ்கில்டு லேபர் இருக்காங்க. இது வந்து லேபர் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது, லா அண்ட் ஆர்டர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்கிறேன். ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் பிறந்தாலும் இல்லாட்டா பீகார் யூபியில் பிறந்தால் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிறந்தால் 10ல் 1 குழந்தை தான் ஒரு ஏழை வீட்டில் பிறக்கும். அங்கேனா 4ல் 1 குழந்தை, 1 in 3 குழந்தைங்க வந்து ஏழை வீட்டில் பிறக்கும். அதுக்கப்புறம் எம்எம்ஆர்னு சொல்லுவோம், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு. அதாவது 1 லட்சம் குழந்தைங்க பிறந்ததுன்னா தமிழ்நாட்டில் 35 தாயார்களுக்கு தான் ப்ராப்ளம், உயிர் போகிற மாதிரி. இந்தியாவோட ஆவரேஜ் 88. நார்த் இந்தியாவில் எல்லாம் 100க்கு மேலே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கீழே இருக்கிறது கேரளா 30, ஆந்திரா 30, தமிழ்நாடு 35. அது மாதிரி 0 to 5 வயசு இன்ஃபன்ட் மார்டாலிட்டிம்போம். அதாவது குழந்தை 5 வயசுக்கு மேலே இருக்கிறது. அதுலேயும் தமிழ்நாடு தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி உலகம். தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த தென் மாநிலத்தை பண்ணால் நம்ம யூரோப்பில் எப்படி இருக்கோ அந்த லெவலில் இருக்குது இன்றைக்கி சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்னால் குழந்தைக்கு என்ன சேஃப்டி இருக்குது, படிப்புக்கு எவ்வளோ கொடுக்குறோம், அவங்களோட சுகாதாரம் எப்படி இருக்குங்கிறது யூரோப்பில் இருக்கிற சில நாட்டுக்கு கீழ் லெவலில் இருக்கிற நாடு அளவுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இருக்குது. மோடி ஆட்சி பண்ணுற ஒரு ஊர்லேயாவது இது மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ நீங்கள் கம்பேரிசனுக்கு அவ்வளோ சொல்கிறீங்க. நீங்கள் மோடி இருக்கக்கூடிய ஊருன்னு கம்பேர் பண்ணுறதுனால நான் கேட்குறேன். முதலமைச்சர் வெளியில் போயிட்டு வந்ததுக்கு பிறகு, வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இங்கேருந்து நயினா நாகேந்திரன் சொல்கிறார், ஒரே நாளில் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் 15 லட்சம் கோடி முதலீடுகளை இந்தியாவில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். இந்தியாவிலேயே ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் 15 லட்சம் கோடி நடக்கலை. தட் இஸ் தனியார்கள் போட்டதே 15 லட்சம் கோடி போடலை. ஒரு நாளில் இங்கேருந்து 15 லட்சம் கோடி வந்தது. இந்த 3 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிபி நம்பர்ஸில் வந்ததில் நயினார் நாகேந்திரன் சொன்ன ஃபிகரு கவர்மெண்ட் டேட்டாவில் இல்லை. கவர்மெண்ட் டேட்டா இல்லாத ஃபிகரை நயினார் நாகேந்திரன் எங்கே சொல்கிறாரு? அடுத்தது பாம்பேயில் இருக்கிற நம்ம ஓட்டு பண்ணிட்டோம். 70 லட்சம் ஓட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம ஜெயிச்சு எப்படியோ பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டோம். அங்கே நீங்கள் பாம்பேக்காரனை போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்டெல்லாம் எடுத்து நீங்கள் குஜராத்தில் கொடுத்துட்டீங்கன்னு வெறுப்பில் இருக்கிறான். அவன் ஒரு 10 ப்ராஜெக்ட் சொல்கிறான். எங்கள் வயிற்றில் பழுப்பில் மண்ணள்ளி போட்டு நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் குஜராத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னு. அதை நயினார் நாகேந்திரனுக்கு நினைவுபடுத்துவோமா? எவ்வளோ பேர் அங்கே நீங்கள் பாம்பேயில் போய் கேளுங்க, மராட்டி சமூகம் கேளுங்க, எங்கள் ப்ராஜெக்ட் எவ்வளோ குஜராத்துக்கு போயிடுச்சுன்னு அழறாங்கிறத சொல்லுங்கள். நயினார் நாகேந்திரன் நான் என்ன நினைவுபடுத்துகிறேன்னா, நீங்கள் வச்சுருக்கிற ஆட்சி எப்படின்னா மற்ற இருக்கிற கட்சியெல்லாம் உடச்சி, அதாவது கூடயே வந்த பால் தாக்கரேயோட கட்சியை உடச்சி, சரத்பவாரோட கட்சியை உடச்சி நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நிச்சயமா சார். அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய இந்த 50% வரி அந்த நேரத்தில் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய growth கொடுக்கும்னு டெஃபினட்டாக நடக்கும். எப்படி ஏற்றுமதி இங்கேருந்து இப்போ ப்ளூம்பர்க்னு ஒரு பெரிய ஆன்லைன் பிஸ்னஸ் வெப்சைட் இருக்குது, உலகத்திலே நம்பர் 1. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் என்னை சமயம் தனி அக்ரிமெண்ட் வரப்போகுது. இப்போ இந்தியாவுக்கும் யூகேக்கும் எப்படி ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்குதோ, எதை வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம், எதை வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்குதோ, எப்படி நம்ம யூகேக்கு ஈஸியாக எதை வேணால் இம்போர்ட் பண்ணலான்னு
எக்ஸ்போர்ட் பண்ணால் அங்கேருந்து வரதை நம்ம எடுத்துக்கலான்னு. அதனால தான் சீஃப் மினிஸ்டர் அங்கே போனார். இப்போ யூரோப்பியன் யூனியனோடையும் அது மாதிரி ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் எப்போ வேணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையெழுத்து போடுன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. நம்ம அமெரிக்காவில் நடந்ததை கவுண்டர் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்கன்னு பல இடத்துல போட்டிருக்காங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் எல்லா பத்திரிகைகள்லையும் வந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்ம தலைவர் முன்னாடியே போய் அந்த ஜெர்மனியில் பேசி டீல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் அதை பிஎம்டபிள்யூவாக எடுங்க, இல்லை நாரா எடுங்க, எல்லோரும் இங்கே தானே வராங்க. அப்போ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதலமைச்சரோட இலக்கு 2030க்குள்ள $1 trillion எக்கானமிங்கிறது ரொம்ப ஈஸியாக டெஃபினட்டாக நம்ம ரீச் பண்ண போகிறோம். நீங்களும் இருக்க போகிறீங்க, நானும் இருக்க போகிறேன். அடுத்த எலெக்ஷனில் நம்ம சார் திரும்பி வராரு. அதுக்கு அடுத்த வர அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம 1 லட்சம் கோடி $1 trillion எக்கானமியாக நிச்சயமாக வரப்போகிறோம். இன்ஃபேக்ட் நம்ம கைடன்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி எப்படி வெளிநாட்டில் இருக்கிற பிஸ்னஸ்காரங்க நம்மளோட யூனிவர்சிட்டியோடு எப்படி இருக்கிற யூனிவர்சிட்டியோடு எப்படி டைப் பண்ணுறது, வெளிநாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருதுங்கிறதுக்காக தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ முயற்சி நார்த் இந்தியாவில் எங்கே நடக்குது சொல்லுங்கள்? கண்டிப்பாக சார். நிறைவான ஒரு கேள்வி. இதுக்கு எல்லாமே கடந்து ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு சொல்கிறாங்களே, அதில் ஏதாவது நியாயம்? அந்த ஒயிட் பேப்பரை கேட்டால் இது சரியில்லைன்னு தூக்கி அசம்பிளிலேன்னு வெளிநடப்பு செய்ய போகிறாங்க. ஓகே, இந்த ஒயிட் பேப்பரில் மீனிங்ஃபுல்லாக டிஸ்கஷன் இருக்குமா? சரி சார். அது அப்போ நம்ம எதிர்க்கணும், ஏதோ குறை சொல்லணும். ஏதோ இப்போ இந்த மயிலாப்பூர்லேயும் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் ஒரு கோஷ்டி இருக்குது. அந்த கோஷ்டி நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வேலை செய்யலை. சரி, மாதம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மியூசிக் அகாடமியில் மீட்டிங் போட்டுட்டு நம்மளை ஸ்டாலின் சாரையும் திமுகவையும் திட்டுறது தான் அவங்களுக்கு ஒரு யூஸ்வல் ஹேபிட்டாக போயிடுச்சே தவிர அவங்களுக்கு எவ்வளோ தெரியும் நார்த் இந்தியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. கண்டிப்பாக சார். உங்களை சந்திச்சுட்டு இந்த கேள்வி நல்லா கேட்காம இருக்க முடியல. இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அது நல்ல முடிவுன்னு நினைக்கிறீங்களா? ஜிஎஸ்டியை ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் போய் ட்ரேடரை கேட்டால் என்ன சொல்கிறேன்னா, புது ரேட் கார்டு வந்திருக்குன்னு. முன்னாடி ஆட்டோக்கெல்லாம் முன்னாடி ஒரு ரேட் கார்டு வரும். சரி, ரேட் கார்டுனா என்னென்னா, யாருக்கு இப்போ சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு கூட இந்த தொழிலாளிகளுக்குலாம் ஒரு ரேட் கார்டு வச்சோம். லைட் பாய்க்கு இவ்வளோ, கேமராமேனுக்கு இவ்வளோ, லைட் பாய் இந்த அசிஸ்டண்ட்டுக்கு இவ்வளோன்னு ஒரு ரேட் கார்டு யூனியன் போட்டிருப்பாங்க. பழைய ரேட் கார்டுக்கும் புது ரேட் கார்டாக மாற்றிருக்காங்களே தவிர பேசிக்காக ரிஃபார்ம் நாங்கள் கேட்டது ஒன்றும் நடக்கலை. அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்லப்பா, எல்லா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் சார்ட் அக்கௌண்டன்ட்லாம் சொல்கிறான் இது பெரிய புது ஜிஎஸ்டியில் இது புது ரேட் கார்டுன்னு. இதெல்லாம் ஒரு புது ரேட் கார்டு வந்திருக்குங்கிறதுல நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இது ரிஃபார்ம்னு சொல்கிறத பற்றி எனக்கு ஒற்றுமை இல்லை. இதில் சென்டருக்கோட ஸ்டேட்டுங்களுக்கு தான் ரெவென்யூ லாஸ் வரும். இப்போ தமிழ்நாட்டுக்கெல்லாம் இதனால் ரெவென்யூ லாஸ் வரப்போகுது. இந்த 4 மாதத்துலேயும் ரெவென்யூ லாஸ் வரப்போகுது. இதில் அரவிந்த் சுப்ரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, 2 லட்சம் ஒரு வருஷத்துக்கு எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து சொல்கிறார், தமிழ்நாடு சொல்லலை, எல்லா ஸ்டேட்டையும் சொல்லி 2 லட்சம் கோடி வரைக்கும் நஷ்டம் வரும். ஏன்னா இத்தனை நாள் காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று போட்டுட்டு இருந்தோம், அதையும் சேர்த்தா 2 லட்சம் கோடி வரும்னு அரவிந்த் சுப்ரமணியமும் ஜார்ஜ் ஃபெல்மன் அப்படிங்கிற ஹார்வர்ட் ப்ரொஃபஸரும் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன கிரிட்டிக்கலாக தெரியும்னா, அரவிந்த் சுப்ரமணியம் தான் ஜிஎஸ்டியோட ஆர்கிடெக்ட். சரி, ஜிஎஸ்டியை முதல்ல பண்ணாதது குரூப்பில் அவரும் ஒருத்தர். அவர் சொல்கிறாரு இதில் 2 லட்சம் கோடி வரும் நஷ்டம்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட் 40,000 கோடிங்கிறாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ நஷ்டம் வருங்கிறத இது வரைக்கும் அவங்க சொல்லலை. அந்த நஷ்டத்தை எப்படி ஸ்டேட்டை எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறாங்கன்னு அவங்க சொல்லலை. கடைசியாக இந்த தீபாவளி கிஃப்ட்டுன்னு சொல்கிறது தான் நான் கேட்குறேன். இப்போ இவ்வளோ நாளாக எங்களுக்கு கோரிக்கை இருந்தது, பெட்ரோலையும் டீசலையும் கூட கொண்டு வந்திருக்கலாம். ஸ்டேட் ஒத்துக்கலன்னு சும்மா சொல்லக்கூடாது. பிரதமர் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சு கொடுத்தாரு, மற்ற ஸ்டேட்லாம் ஒத்துக்கிட்டோம். இப்போ அடுத்த அதோடு சேர்த்து இதையும் கொடுத்துட வேண்டியதானே, பெட்ரோலையும் டீசலையும் கொடுத்துட வேண்டியதானே. ஏன் கொடுக்காமல் இருக்கிறாரு? அதுக்கு தமிழிசை பதில் சொல்லுவாங்களா, இல்லை நயினார் நாகேந்திரன் பதில் சொல்லுவாரா? இன்னொன்று விஷயம் என்னென்னா, பிபிசி மாதிரி ஒரு வெளிநாட்டு நிறுவனமே என்ன சொல்லுதுன்னா, மினிமம் தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் 6,000 கோடி நஷ்டம் இருக்கும். அப்போ இந்த 6,000 கோடி இதுக்கு தவிர சர்வசிக்ஷா அபியானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, அதையும் ஸ்டேட்டு தான் எடுத்துக்குது. இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கெலாம் நம்மளுக்கு சேரிய வேண்டிய பணத்தையே கொடுக்காமல் இருக்கிறத பற்றி நயினாரும் தமிழிசையும் பேசினா நல்லாயிருக்கும்.
ஓகே, நீங்க முதல்ல இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்குமே வந்து ரிஃபார்ம் வந்து ஒரு ரேட் கார்டுன்னு சொன்னீங்க. நான் சொல்லலை சார், ஓகே, ப்ளூம்பர்க்ல வந்ததை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஏன்னா நான் சொன்னால் காங்கிரஸ்காரன் சொல்லிட்டான்னு. அதில் வந்து ஆண்டி முகர்ஜின்னு ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கார். இந்தியா கெட்ஸ் அ நியூ ரேட் கார்டுன்னு ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு புது ரேட் கார்டு கிடைத்திருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலே ப்ளூம்பர்க்ல இருக்கு. அதாவது நான் வந்து நைனார் மாதிரி கற்பனையில் ஒரு அமௌண்ட்டை சொல்ல மாட்டோம். நான் சொல்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அக்கௌண்ட்டும் டேட்டாவும் எங்கே பப்ளிஷ் ஆயிருக்குங்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, இல்லை அது அந்த ரேட் கார்டில் அவருடைய புகைப்படத்தையும் போட்டு எல்லா இடத்தையும் ஒட்டி வைக்கணும்னு வேற அது வேற சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா சார், நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்து வரும்போது தான் அதற்குடைய அப்டேட்ஸ் தெரியும். அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் தான். இப்போ சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.